அண்மை செய்தி ஈரோட்டில் ரவுடி ஜான் வெட்டிக் கொல்லப்பட்ட பதைக்க ஊட்டும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. ஜானின் காரை வழிமறித்து வெட்டும்போது அவரது மனைவி ஆதிரா தடுக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். ரவுடி ஜான் வெட்டப்பட்ட பதற வைக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பதைக்க வைக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. ஜானின் காரை வழிமறித்து வெட்டும்போது அவரது மனைவி ஆதிரா தடுக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரோட்டில் ரவுடி ஜான் வெட்டிக் கொல்லப்பட்ட பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. ஜானின் காரை வழிமறித்து வெட்டும்போது அவரது மனைவி ஆதிரா தடுக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், அந்த காட்சிகளை விரிவா சொல்லுங்க. இன்று காலை சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டி கண்டிஷன் பெயிலில் வெளிவந்திருக்கக்கூடிய ஜான் என்பவர் கையெழுத்திட சென்று பின்னர் திருப்பூர் சென்று கொண்டிருந்தார் தனது மனைவியுடன். ஜான் மீது பல்வேறு கொலை, கொள்ளை, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் நசினூர் அருகே சென்று கொண்டிருந்த போதுதான் பின்னால், அதாவது ஜான் மற்றும் அவரது மனைவி சரண்யா ஆகியோர் சென்று கொண்டிருந்த காரின் பின்னால் வந்த மற்றொரு கார் மோதி விபத்து ஏற்படுத்தியிருக்கின்றனர். திடீரென விபத்து ஏற்படுத்திய காரில் இருந்து இறங்கிய சில நபர்கள் ஜான் மீது அரிவாள் உள்ளிட்ட கொடூர ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். தற்போது அந்த காட்சியில் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகிருக்கிறது. அந்த சம்பவத்தின் போது அங்கிருந்து தப்பி ஓடிய சிலரை காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்கின்றனர். சம்பவத்தின் போது அந்த இடத்தில் ரோந்து பணியில் மேற்கொண்டிருந்த சித்தோடு ஆய்வாளர் ரவி என்பவர் கார்த்திகேயன் என்பவரை பிடிக்கிறார். பின்னர் அவர் கொடுத்த தகவலின் பேரில் காரில் தப்பி சென்ற சிலரை துரத்தி சென்ற போது கட்டப்பாடி என்ற இடத்தில் காரை நிறுத்திவிட்டு அந்த குற்றவாளிகள் காட்டு பகுதியில் தப்பிச் செல்கின்றனர். அப்போது ஆய்வாளர் ரவி குற்றவாளிகளை நிற்கும்படி எச்சரித்து வானத்தை நோக்கி 3 முறை சுட்டிருக்கிறார். அப்பொழுது குற்றவாளிகள் திருப்பி ஆய்வாளர் மற்றும் உடன் வந்திருந்த முதுநிலை காவலர் யோகராஜ் ஆகியோரை அறிவாளர் வெட்டுகின்றனர். அப்போது ஆய்வாளர் ரவி தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தன்னுடன் வந்த காவலரை காப்பாற்றிக் கொள்ளவும் தற்காப்பிற்காக 3 நபர்களையும், அதாவது ஜானை வெட்டிவிட்டு தப்பி சென்ற சதீஷ் உட்பட 3 நபர்களை ஆய்வாளர் காலில் சுட்டு பிடித்து தற்போது பெருந்துறையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது சம்பவ இடத்தில் கொலை செய்யப்பட்டதற்கான அந்த வீடியோ காட்சியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.